السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமதான் மாதத்திலே மக்களின் பார்வையில் சாதாரணமாக கருதப்படக்கூடிய தீமைகளின் எச்சரிக்கைகளை பற்றி பார்த்து வருகிறோம். அதிலே பல்வேறுபட்ட செய்திகளை தொடராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் எச்சரிக்கை செய்தவற்றை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு நான் பார்க்கவிருக்கின்ற முதல் விஷயம், வியாபாரம் சம்பந்தமாக விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருட்களை மக்களிடத்திலே ஏமாற்றி விற்பனை செய்வது. அதாவது நீங்கள் விற்கக்கூடிய அந்த பொருளில் குறைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த குறைகளை மறைத்து நாம் விற்பனை செய்வதை அல்லாஹும் அவருடைய தூதரும் தடுத்திருக்கிறார்கள். இது மார்க்கத்திலே ஹலாலாக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயத்தை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ இந்த விஷயத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க, பொடுபோக்காக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களிடத்திலே இது போன்ற தன்மைகள் இருக்கிறது. மக்களிடத்தில் பொருட்களை என்ன செய்கிறாங்க, நாசமானதும் அதே போன்று குறையுள்ளவற்றையும் என்ன செய்கிறாங்க, மறைத்து விற்பனை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நிலையை, இந்த வியாபாரத்தை அல்லாஹும் அவருடைய தூதரும் என்ன செய்திருக்கிறார்கள், தடை செய்திருக்கிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தை பகுதியிலே ஒருவர் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விற்பனை பொருளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை அழுத்தி என்ன செய்கிறாங்க, எடுத்து பார்க்கிறார்கள். அதிலே என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் ஈரம் பட்டிருக்கிறது. அந்த ஈரம் பட்டிருக்கின்ற அந்த பொருளை அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அடிப்பக்கத்திலே வைத்து மேல் பக்கத்தில் நல்லவற்றை வைத்திருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து விட்டு கேட்கிறார்கள், மா ஹாதா யா சாஹிபு தஆம், இந்த உணவை விற்கக்கூடியவரே இது என்ன என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் பதில் சொல்லுகிறார், கால அஸாபத்துஹு ஸமாஉ யா ரசூலுல்லாஹ், இது வானத்திலே இருந்து மழை பொழிந்ததனால் ஏற்பட்ட ஈரம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அவருக்கு பதில் சொல்லுகிறார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமி கை யரா உன்னாஸ், அதாவது மக்கள் பார்க்கின்ற அளவிற்கு, அதாவது அந்த பொருள் நனைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளை மக்கள் பார்க்கும்படி நீ வைத்திருக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள். அதை பார்க்கும்படி என்ன செய்யுங்க, நனைந்த பொருளாக இருந்தால் அது மக்கள் பார்க்கட்டும், பார்த்து அவர்கள் தேவையாக இருந்தால் எடுத்துக்கொள்ளட்டும், அதை உள்ளே மறைத்து நீங்கள் வைக்க வேண்டாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, மன் கஸ்ஸ ஃபலைஸ மின்னி, எவன் ஒருவன் ஏமாற்றுகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது என்று சொன்னால், நாம் விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருட்களில் குறைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த குறைகளை சொல்லி யார் நம்மள்கிட்ட வாங்க வர்றாங்களோ அவங்கள்ட்ட அந்த குறையை நாம் என்ன செய்யணும், தெளிவாக சொல்லிவிட வேண்டும். இது எந்த பொருளாக இருந்தாலும் சரிதான், உண்ணக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது மற்ற உபயோகப் பொருட்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றிலும் நாம் விற்கும் பொழுது ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னால் அந்த குறையை தெளிவுபடுத்தி அதற்கு பிறகும் அவர் என்ன செய்கிறார், நம்மள்கிட்ட வியாபாரம் செய்கிறார் என்று சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக மக்களுக்கு தெரியாமல் அந்த குறையை மறைத்து அவர்களிடத்தில் ஏமாற்றும் விதமாக நாம் வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட ஒரு வியாபாரமாக இருக்கிறது என்பதை இங்கே அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் வலா யஹில்லு லி முஸ்லிமின் பாஅ மின் அஹீஇ பைஅன் ஃபீ ஐபுன் இல்லா பையனஹு லஹு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறான். அப்படி சகோதரனாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லீமுக்கு ஒரு பொருளினுடைய குறையை தெளிவுபடுத்தாமல் அதை மறைத்து விற்பனை செய்வது ஹலாலாக்கப்பட்டதல்ல என்று சொல்லுகிறார்கள்.
அது ஹராம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு வியாபாரம் செய்யும் பொழுது அந்த வியாபார பொருட்களிலே குறைகள் இருக்கும் என்று சொன்னால், அல்லது அதிலே ஏதேனும் விடுபட்டு இருக்கும் என்று சொன்னால் அவற்றை தெளிவுபடுத்தி அதற்கு பிறகு அவர் வியாபாரம் எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்ட வியாபாரம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அல் பையானி பில் ஹியாரி மாலம் எதஃபர்ரகா فإن صدقا وبينا بورك لهما في بيعهما وإن كذبا وكتما محقت بركة بيعهما. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இரண்டு பேருக்கு மத்தியில், அதாவது ஒரு பொருள் வாங்க போகிறாரு, ஒரு விற்கிறார். அப்போ இந்த இரண்டு நபர்களுக்கும் மத்தியில் அவர்கள் வியாபாரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்தை விட்டு பிரிகின்ற வரைக்கும் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்தை விட்டு யாரும் ஒருவர் என்ன செய்கிறாரு, பிரிந்து போகின்ற வரைக்கும் அந்த வியாபாரம் ஆகுமாக்கப்பட்டது கூடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று ஒருவர் வியாபார பொருளை விற்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய உண்மைத்தன்மையை முழுமையாக விவரித்து ஒருவர் வியாபாரம் செய்வாரேயானால், அதே போன்று அதிலே குறைகள் இருக்கும் என்று சொன்னால் அதை தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்வாரேயானால் அந்த வியாபாரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அதே போல ஒருவர் என்ன செய்கிறார், பொய்யுரைத்து குறைகளை மறைத்து என்ன செய்கிறார், ஒருவர்கிட்ட வியாபாரம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபிவிருத்தி இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை வியாபாரிகள் யார் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். தாம் விற்கக்கூடிய பொருட்கள், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை நல்ல பொருட்களாக கொடுக்க வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. குறைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த குறைகளை தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்ய வேண்டும். குறைகளை மறைத்து என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இது போன்ற தவறுகளை என்ன செய்கிறாங்க, மிக சாதாரணமாக செய்கிறார்கள். அதிலே அவர்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம், அல்லது அதை பற்றி அறியாமல் இருக்கலாம். அதை அறியக்கூடிய இந்த வேளையிலே முற்றிலுமாக அந்த தவறுகளிலே ஈடுபடுவார்களேயானால் அதை விட்டும் என்ன செய்ய வேண்டும், முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வியாபாரம் ஹராமானதாக ஆக்கப்பட்டுவிடும். ஹராமான வியாபாரத்தை நீங்கள் சம்பாதித்து அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கை நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஹராமானதாக மாறிவிடும். உங்களுடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் சென்றுவிடும். என்ன இபாதத்துகள் செய்தாலும் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடும் என்பதையெல்லாம் கவனத்திலே கொண்டு நேரான முறையிலே மக்களுக்கு நல்ல பொருட்களை, குறையற்ற பொருட்களை என்ன செய்ய வேண்டும், வியாபாரம் செய்வதற்கு வியாபாரிகள் முற்பட வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபாரத்தை தடை செய்திருக்கிறார்கள். அதாவது நஜஷ் என்று சொன்னால் ஏலத்தில் மோசடி செய்வது. ஏல மோசடி செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இந்த ஏல மோசடியை பொறுத்த வரைக்கும் பொருள் விற்கக்கூடியவர்கள், ஏலமிடக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர் பொருளை வாங்கவே மாட்டார். பொருள் வாங்குவதற்கு தேவையில்லாமல் ஒருவரை வைத்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த ஏலத்தினுடைய விலையை ஏற்றி விடுவது. அதாவது மக்கள் ஒரு பொருளுக்கு ஏலம் கேட்பாங்க, ஆரம்ப விலை ஒன்று சொல்லுவார். ஆரம்ப விலை ஒன்று சொல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் என்ன செய்வாங்க, அடுத்தடுத்து விலை ஏற்றம் செய்வார்கள். அப்பொழுது ஒருவரை நியமித்து அந்த பொருளுக்குண்டான விலையை ஏற்றி விடுவது. அதாவது அவர் என்ன செய்ய மாட்டார், பொருள் வாங்க மாட்டார், ஆனால் விலையை என்ன செய்வார், ஏற்றி விடக்கூடிய இந்த வியாபார முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், தடை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடாது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா தனாஜசு, நீங்கள் ஏல மோசடி செய்ய வேண்டாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். மற்றொரு ஹதீஸிலே அறிவிக்கிறார்கள், அல் மக்ரு வல் ஹதீஅத்து ஃபின்னார், எவன் ஒருவன் மோசடியில் ஈடுபடுகிறானோ, மக்களை ஏமாற்றி வியாபாரம் செய்கிறானோ,
அந்த செயல்பாடு அவனை நரகத்திலே கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்போ இந்த வியாபாரத்தில் மோசடி செய்கிறது, ஏமாற்றுவது, இவைகளெல்லாம் நம்மை நரகத்திலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் என்பதை இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். எனவே ஏல மோசடி செய்வதையும், ஒரு பொருள் தேவையின்றி, அதாவது ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அவருக்கு வாங்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை, இருந்தாலும் என்ன செய்கிறார், அந்த பொருளினுடைய விலையை ஏற்றுவதற்காக மோசடி, ஏல மோசடி, அந்த விலையேற்றத்தை செய்கிறார் என்று சொன்னால் அந்த செயல்பாடு மக்களை ஏமாற்றக்கூடியது, அது நரகத்திலே கொண்டு சேர்க்கும் என்பதையும் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்ததாக இந்த வியாபாரம் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம், ஜும்மா தினத்திலே, அதாவது வெள்ளிக்கிழமையிலே ஜும்ஆவினுடைய பாங்கு சொன்னதற்கு பிறகு, அதாவது ஜும்மாவிற்கு கடைசி பாங்கு சொன்னதற்கு பிறகு வியாபாரம் செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அந்த கடைசி பாங்கு என்னவென்று சொன்னால், இமாம் மெம்பரிலே ஏறியதற்கு பிறகு ஒரு பாங்கு சொல்லப்படும். அந்த பாங்கிற்கு பிறகு வியாபாரம் செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ ذالிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, வெள்ளிக்கிழமையில் ஜும்ஆ தினத்திலே தொழுகைக்காக உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுமேயானால் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு விரைந்து செல்லுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் என்ன செய்து விடுங்கள், விட்டு விடுங்கள். இதுவே உங்களுக்கு நன்மையானதாக அமையும். நீங்கள் அறிவீர்களேயானால் இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த வெள்ளிக்கிழமையிலே ஜும்ஆவிற்காக கடைசி பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு ஒருவர் வியாபாரத்திலே ஈடுபடுவாரேயானால் அந்த வியாபாரம் என்பது ஹராமாக்கப்பட்ட ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், அதிலே அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரமாட்டான். இதுவும் அல்லாஹுவால் ஹராமாக்கப்பட்ட ஒரு வியாபார முறை. அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில் இரண்டாவது பாங்கு, அதாவது கடைசி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்த பாங்கிற்கு பிறகு ஒருவரும் என்ன செய்யக்கூடாது, வியாபாரத்திலே ஈடுபடக்கூடாது. அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்துவிட வேண்டும் என்பதையும் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தாஅத லி பஷரின் ஃபீ மஅசியத்தில்லாஹ், எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே ஒரு மனிதனுக்கு கட்டுப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதாவது ஒரு மனிதன், அதாவது மார்க்க விஷயத்தில் நாம் ஒரு மனிதனுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முதலாளியாக இருந்தாலும் சரிதான், அதே போல தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், பெற்றோர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது மற்ற நமக்கு நம்முடைய வரம்பில் இருக்கக்கூடியவர்கள், நம்மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரிதான், மார்க்க விஷயத்திலே, மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்திலே, இஸ்லாம் என்று வரக்கூடிய நேரத்திலே இஸ்லாத்திற்குத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே தவிர அந்த மனிதருடைய விஷயத்திலே நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் ஒருவர் ஜும்மா தினத்தில் ஒருவர் முதலாளியாக இருக்கிறார், அவர் நம்மளை ஜும்மாவிற்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, விடமாட்டுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லது ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய் என்று வற்புறுத்துவாரையானால் அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இங்கே அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே எந்த அடிப்படையிலே அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்த விதத்திலெல்லாம் மக்களிடத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும், இதில் செய்யக்கூடாது என்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நம்முடைய வியாபார நோக்கங்களை நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.